அன்பு நண்பர்களே வணக்கம். இப்பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தண்ணியை ரெடி பண்ண போகிறோம். டேங்கை கழுவிட்டோம், தண்ணி ரெடி பண்ணோம். இந்த தண்ணி ரெடி பண்ண என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுட்ரு கொஞ்சம் தண்ணியில் எடுத்து இது போல் ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு நல்லா கலக்கி நம்ம தண்ணியில் விட்டுறணும். அதாவது 10,000 லிட்டருக்கு தோராயமாக ஒரு 200 கிராம் ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து கலக்கி நம்ம தண்ணியில் விட்டுறணும். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காற்று கொடுத்துடணும். அதாவது ப்ளீச்சிங் பவுடரை நம்ம தண்ணியில் கலந்துடுறோம். இது போல் வடிகட்டி ஓரளவுக்கு வடிகட்டி தண்ணியில் கலந்து ஊற்றிடுறீங்க. அவ்வளோதான். ரெண்டாவது, அடுத்த நாள் காலைல ஒரு 7 மணி பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் சுண்ணாம்பு ஒரு 1/2 கிலோ சுண்ணாம்பு, அப்படி இல்லைன்னா 1/2 கிலோ கால்சியம் கார்பனேட் அப்படி இல்லாட்டி டோலோமைட், இதில் ஏதாவது ஒன்று சுண்ணாம்பாக இருக்கலாம், கால்சியம் கார்பனேட்டாக இருக்கலாம், டோலோமைட்டாக இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று 1/2 கிலோ எடுத்து கலக்கி இது போல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தெளித்து ஊற்றிடணும். ஒரு நாள் முன்னாடி நம்ம ப்ளீச்சிங் பவுடர் போட்டோம், அதையும் இதே போல் கலக்கி மேலே ஊற்றுறோம். இப்பொழுது நம்மளுடைய சுண்ணாம்பை கரைச்சி இதில் மேலே ஊற்றிடுறோம். மேலே ஊற்றினோடனே எல்லா இடமும் தெளித்து ஊற்றணும். ஒரே இடம் ஊற்றக்கூடாது, எப்போதுமே எல்லா இடமும் தெளித்து ஊற்றணும். தெளித்து ஊற்றும்போது உங்களுக்கு மேலே அது எல்லா இடத்துலையும் ஊற்றிடுறீங்க. காற்று கொடுத்துட்டே இருக்கணும். இல்லை எந்த காற்று கொண்டும் காற்று நீங்கள் நிறுத்தக்கூடாது. எல்லா இடமும் பட்டு ஊற்றினோடனே நாம் என்ன பண்ணுறோம், இந்த தண்ணியில் திருப்பியும் அயோடின் இல்லாத ஒரு 10 கிலோ உப்பு இந்த தண்ணியில் பாருங்கள். அவங்க எதுக்கும் ஒரு வடிகட்டி வச்சு அதில் எதுவும் குப்பை வரக்கூடாதுன்னு வடிகட்டி ஊற்றுறாங்க. ஓகேவா? இப்போ வடிகட்டி வச்சு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் ஒரு 1/2 கிலோ உப்பு எடுத்துக்கணும். 10 கிலோ உப்பு. இப்போ 10,000 லிட்டர் டேங்க்குன்னு வச்சுங்களேன். இப்போ 10 கிலோ உப்பு நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதில் இந்த தண்ணி, இந்த டேங்க்லேருந்து எடுத்த தண்ணி எடுத்து கரைச்சி ஊற்றணும். சுண்ணாம்பு கலந்துட்டோம். இப்பொழுது உப்புனா பார்த்தீங்கன்னா அயோடின் இல்லாத உப்பு ஒரு 10 கிலோ உப்பு எடுக்கணும். உப்பு கரைக்கணும். கரைச்சிட்டு அதையும் வடிகட்டி மேலே அனுப்பணும். இப்போ இது உப்பு கரைசல். உப்பு கரைச்சிருக்கிறாங்க. அந்த தண்ணி எடுத்து மேலே தெளிக்கிறாங்க எல்லா இடமும். இது காலை நேரத்தில் பண்ணிடணும். இது ஒரு நாள் முன்னாடி நம்ம ப்ளீச்சிங் பவுடர் போட்டோம். அதுக்கப்புறம் காற்று கொடுத்துருந்தோம். அடுத்த நாள் இப்போ வாட்டர் ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு சுண்ணாம்போ டோலோமைட்டோ கால்சியம் கார்பனேட் இதில் ஏதாவது ஒன்று தான், எல்லாமே கிடையாது. ஏதாவது ஒன்று எடுத்து கரைச்சி தெளித்து விட்றோம் மேலே. ஒரு உப்பு ஒரு 10 கிலோ உப்பு எடுக்கிறோம். அந்த உப்பு அயோடின் இல்லாத உப்பு எடுத்து அதை கரைச்சி மேலே ஊற்றிடுறீங்க. இது போல் வடிகட்டி ஊற்றணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கெவ்வளோ சுத்தமாக அனுப்புகிறீங்களோ தண்ணியை அவ்வளோக்கள் நல்லது. ஒரு புடவை, இதில் ஒன்றும் இல்லை, ஒரு புடவை வச்சுக்கிறாங்க மேலே. அந்த புடவையில் வடிகட்டி ஊற்றுறாங்க. முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இது காற்று கொடுத்துக்கிட்டு நீங்கள் இருக்கணும். இன்றைக்கி நைட்டு இன்றைக்கி இரவு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே இதில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ நம்மளுடைய ப்ரோபயோட்டிக், 1/2 கிலோ ப்ரோபயோட்டிக்கும் 1 கிலோ வெல்லமும் கலந்து நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே இதில் கலந்து இதே போல் கலந்து தெளிச்சிடணும். இது தெளித்து வச்சிட்டிங்கன்னா 7 நாளைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 7ஆவது நாள் உங்களுக்கு ஃப்ளாக் வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஏதாவது டவுட் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு விளக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை செய்யலாம். திருப்பியும் ஒரு அவுட்லுக்காட்டும் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளீச்சிங் பவுடரை ஒரு 200 கிராம் கலக்கி விட்டுறீங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணுறீங்க, காற்று கொடுக்குறீங்க. ஒரு நாள் 2 நாள் ப்ளீச்சிங் பவுடரில் எல்லா கிருமியும் செத்துடும். செத்த உடனே நீங்கள் காலை நேரத்தில் சுண்ணாம்பையும் உப்பு ஒரு 10 கிலோவையும் கலந்து உள்ளே தெளித்து விட்டுறீங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே ப்ரோபயோட்டிக் 1/2 கிலோவும் 1 கிலோ வெல்லம் இல்லைன்னா கல்கண்டு, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, மொலாசிஸ் ஏதோ ஒன்று, அது கூட ப்ரோபயோட்டிக் 1/2 கிலோ, இது 1 கிலோ, ரெண்டுத்தையும் கரைச்சி உள்ளே ஊற்றிடுறீங்க. ஊற்றினோடனே நம்ம வாட்டர் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடும். 7 நாள் இது போல் காற்று கொடுத்துடணும். நல்ல காற்று கொடுக்கணும். நீங்கள் காற்று கொடுக்க அது நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. உங்களுக்கு அசால்ட்டாக 7 நாளில் ஃப்ளாக் வந்துடும். நீங்கள் 7ஆவது நாள் என்ன செய்யணுன்றதை வருங்காலத்தில் வரும் வீடியோவில் பார்க்கலாம்.
உப்பு வந்து ஐடியல் நிலை உப்பு எடுக்கணும். பாருங்கள் எப்படி எடுக்கிறான்னு பாருங்கள். இது வந்து ஒரு தோராயமாக ஒரு 10 கிலோ உப்பு. எல்லாத்துக்கும் நம்ம சொன்ன எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளிருந்து தான் தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. பாருங்கள், தண்ணி வெளி தண்ணியில் நம்ம ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ரெடி பண்ண வச்சு அந்த தண்ணி எடுத்து கலக்கிறாங்க. இந்த தண்ணியில் வந்து அந்த உப்பு வந்து கலக்கணும். கலக்கும்போது உப்பு கலக்கிறதுக்கும் சரி, சுண்ணாம்பு கலக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான் எடுக்கிறீங்க. எடுத்து ஊற்றிட்டு கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் மெதுவாக கொஞ்சமாக கலக்கி வடிகட்டி உள்ளே ஊற்றிடணும். அவ்வளோதான், நம்ம வாட்டர் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.